அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தாமரை. இந்த வலையொலி தளத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி கொண்டு வரும் திருமதி இந்திரா ஜவஹர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை கூறி, இதுவரை இந்த தளத்தில் பாடிய அனைத்து சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி, இன்று ஒரு பாரதியார் பாடலோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பெறுகிறேன். நீண்ட காலம் ஆகிவிட்டது, பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். இப்பொழுது பாடல். காலமாம்பனத்தில் அண்ட கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு தழல் காலும் வீடி நீல வண்ண மூலத்து வாக்கள் என்னும் கால்களாருடையதென கண்டு மறை காணுமோ நீ ஓர் குறைத்தார் பண்டு மேலுமாகி கீழுமாகி வேறுள தேசயுமாகி மேலுமாகி கீழுமாகி வேறுள தேசயுமாகி விண்ணு மண்ணு ஆன சக்தி வெள்ளம் இந்த விந்தையெல்லாம் ஆங்கது செய்கள்ளம் பழவேதமாயதன் முன்னுள்ள நாதமாய் விளங்கும் இந்த வீரசக்தி வெள்ளம் வீழும் பள்ளம் ஆக வேண்டும் எந்தன் ஏழை உள்ளம் காலமாம்பனத்தில் அண்ட கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு அன்பு வடிவாகி நிற்பன் துன்பெல்லாம் அவள் இழைப்பள் ஆக்க நீக்கம் யாவும் அவள் செய்கை இதை ஆந்துணர்ந்தவர்களுக்குண்டு அவள் ஆதியாய் அநாதியாய் ஆகண்டறிபவள் அவள் ஆதியாய் அநாதியாய் ஆகண்டறிபவள் உந்தன் அறிவும் அவள் மேனிலோ சைகை அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை இன்ப வடிவாகி நிற்பள் துன்பெல்லாம் அவள் இழைப்பள் இன்ப வடிவாகி நிற்பள் துன்பெல்லாம் அவள் இழைப்பள் இத்தெல்லாம் அவள் புரியும் மாயை அவள் ஏதுமற்றமை பொருளின் சாயை ஏனில் எண்ணியே ஓம் சக்தி ஏனும் புண்ணிய முனிவர் நித்தம் எய்துவார்மை ஞானமேனும் தீயை எரித்து எற்றுவார்மை ஞானனும் பொய்பேயை காலமாம்பனத்தில் அண்ட கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு ஆதியாம் சிவனும் அவன் ஜோதியான சக்தியுந்தான் அங்கும் இங்கும் எங்கும் உளவாகும் ஒன்றே ஆகினால் உலகனைத்தும் சாகும் அவை அன்றியோர் பொருளும் இல்லை
இந்த அறிவுதான் பரம ஞானமாகும். நீதியாமரசு செய்வர் நிதிகள் பல கோடி தோய்ப்பர். நீதியாமரசு செய்வர் நிதிகள் பல கோடி தோய்ப்பர். நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது எந்த நெறியும் மீதுவான் நினைத்த போது அந்த நித்த முத்த சுத்த புத்த சத்த பெரும் காளிபத நீழலடைந்தார் கிளையூத்தீது என்று நேர்மை வேதம் சொல்லும் வழிது. காலமாவனத்தில் அண்ட கோலமா மரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு. ரீங்காரமிட்டு உலவும் ஒரு வண்டு. ரீங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு. காணி நீளம் வேண்டும் பராசக்தி காணி நீளம் வேண்டும். அங்கு தூணிலழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். காணி நிலம் வேண்டும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்து சுடர் போலே நீல ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிளம் தென்றல் வர வேண்டும். காணி நீளம் வேண்டும் பாட்டு கலந்திடவே பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேணும். என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். காணி நீளம் வேண்டும் காணி நீளம் வேண்டும் காணி நீளம் வேண்டும். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணி போன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தீ. வஞ்சனையின்றி பகையின்றி சூதின்றி வையகமாந்தரெல்லாம் தஞ்சம் என்றே உரை பீரவள் பேர். சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உனை கும்பிடுவேன் மனமே. அம்புக்கும் தீக்கும்
இல்லாதபடி உம்பர்க்கும் இன்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தியோம் சக்தியோம். வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருள் யாக விளங்கிடுவாய். தெள்ளு கலை தமிழ் வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவே. எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் 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 சக்திவேல். வெள்ளமென பொழிவாய் சக்திவேல் 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 சக்திவேல்.